வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோ. சார் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரமாதமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ரூபாய் என்னங்க ரூபாயை பற்றி ஒரு சின்ன செய்தி. ரூபாயில் என்னெல்லாம் பண்ணிடலாம் சொல்லுங்கள். அந்த காலத்தில் என்னென்னமோ பண்ணியிருக்கலாம், இன்றைக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு காலத்தில் பெரிய பேட்டா ஷூ கம்பெனிலெல்லாம் பார்த்தீங்கன்னா 99 ரூபா 95 பைசா அப்படின்னு விலை போட்டிருப்பாங்க. அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, 100 ரூபான்னா பெரிய தொகையாம், 99 ரூபா 95 பைசான்னா 100 ரூபாய்க்கு கம்மியாம். ஆனால் அந்த 5 பைசாவை அந்த காலத்தில் திருப்பி கொடுத்துட்டு இருந்தாங்க. சில பெரிய கடைகள், பிராண்டட் ஷோரூம் சொல்கிறோம் இல்லைங்களா, அதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தினுடைய விலையுமே 99 ரூபா, 199 ரூபா, 299 ரூபா, 1099 ரூபான்னு எல்லாமே அந்த 100 ரூபாய்க்கு கீழே வர்ற மாதிரி அந்த முடிகிற இடத்துல 99ன்னு வரும். அப்படின்னு என்ன அர்த்தம்? 99 ரூபா பரவாயில்லைங்க, 100 ரூபா இல்லை அப்படின்னு நமக்கு ஒரு திருப்தியாம். இது என்ன சைக்காலஜின்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த 1 ரூபாயை அவங்க எல்லாருக்கும் திருப்பி தராங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லை, அதான் பதில். 1 ரூபாயை திருப்பி தர அளவுக்கு சில்லறை வேணும் முதல்ல. அதுக்கப்புறம் சில்லறை இருந்தாலும் அதை கொடுக்கறதுக்கு மனசு வேணும். அதையும் மீறி அவங்க கொடுக்கும்போது 1 ரூபாய் கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு நிற்கிறவங்க யார்? என்ன மாதிரி 2 பேர் இருப்பான், அதுக்கு மேலே யாரும் இல்லை. அப்போ அவங்க பில்லை பே பண்ணோன்னு 100 ரூபாய் கொடுத்தோன்னு அவங்க போயிட்டே இருக்காங்க. ஒரு 1000 பில் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1000 1 ரூபா மிச்சம் அவங்களுக்கு. இதில் 10 பேர் திருப்பி வாங்கியிருப்பாங்க, கிட்டத்தட்ட 1000 ரூபாய் அவங்களுக்கு சும்மாவே வருது. இந்த மாதிரி அந்த 1 ரூபாயில் ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு சமீபத்தில் கோவையில். அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஒருத்தர் மீன் கடையில் போய் மீன் வாங்கும்போது 1 கிலோ 299 ரூபா அப்படின்னு விலை போட்டிருக்காங்க. சரி அப்படின்னு 1 கிலோ வாங்குறாரு. இவர் என்ன பண்ணுறாருன்னா ஆன்லைன் பேமெண்ட்டில் பண்ணுறாரு. அதில் வரும்போது விலை 300 ரூபான்னு காட்டுது. ஏங்க இப்படி 300 ரூபான்னு காட்டுது, 299 ரூபான்னு போட்டிருக்கீங்க போர்டில் அப்படின்னு அவர் கேட்குறாரு. 1 ரூபாயில் என்ன சார் வந்துடும், பே பண்ணிட்டு போங்க அப்படின்னு அசால்ட்டாக சொல்லிட்டாங்க அவங்க. ஆனால் இந்த வாங்கினவருக்கு ஒரு மன உளைச்சல் ஏற்பட்டு போச்சு. என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம 10 ரூபா 20 ரூபா தாராளமாக தானம் கொடுக்குறோம் இல்லைங்களா, அது வேறு விஷயம். ஆனால் 1 ரூபா நமக்கு ஒருத்தர் மீதி கொடுக்கலனாலோ அல்லது அதை நம்மளை ஏமாற்றி வாங்குறாங்கன்னு நமக்கு தோணினாலோ அது பெரிய பாதிப்பாக இருக்கும், மனசை போட்டு அழுத்திட்டே இருக்கும். அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, 300 ரூபா பே பண்ணிவிட்டு வந்துடுறாரு. ஆனால் இவரால் ஒரு நிம்மதியாக இருக்க முடியல. எப்படி நம்மளை 1 ரூபாயை மாற்றிட்டாங்க, ஏன் அதுக்கு அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு போட்டு கிடந்து தவிச்சு தண்ணி குடிச்சு கடைசியில் என்ன பண்ணிட்டாரு, கோர்ட்டுக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டார். எவ்வளோக்குங்க? ஒரே 1 ரூபாய்க்கு. இந்த 1 ரூபாய் ரஜினி படத்துலையும் தனுஷ் படத்துலையும் பெரிய ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தியிருக்கு. அந்த 1 ரூபாயை வச்சுட்டு கடைசியாக தனுஷ் சொல்வார், கான்ஃபிடென்ஸ் பாஸ், கான்ஃபிடென்ஸ் அப்படின்ட்டு போவார். அப்போ 1 ரூபாயை வச்சு கூட கோடீஸ்வரன் ஆகலாம் அப்படிங்கிறத அங்கே காட்டுறாங்க. அந்த 1 ரூபாய் இவர் மனசை பாடாப்படுத்தி உளைச்சலை ஏற்படுத்துறதுனால நேராக நீதிமன்றத்துக்கு போயிடுறாரு. கோர்ட்டில் போய் கேஸை போட்டுறாரு. கேஸ் போடுறதுன்னா சும்மா வீட்டிலேருந்து அப்படி தூக்கி போட முடியுமா? வக்கீலை பார்க்கணும், அவர் கூட பேசணும், 2-3 அப்பாயின்மெண்ட் வாங்கணும், அதுக்கப்புறம் அதுக்கு பேப்பர் ரெடி பண்ணணும், அதெல்லாம் சேர்த்து கோர்ட்டில் ஃபைல் பண்ணணும், அதை அவங்க நம்பர் பண்ணணும், வேலிட் கேஸை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஜட்ஜு ஒரு டேட் போடுவார், அந்த டேட்டில் விசாரணை வரும். பெரிய லாங் ப்ராசஸர். கோர்ட்டுக்கு போய் ஜெயித்தவன் தோத்தவனுக்கு சமானமா, தோத்தவன் செத்தவனுக்கு சமானம் அப்படின்னு விளையாட்டாக சொல்லுவாங்க. ஆனால் இவர் அதை பற்றி கவலைப்படல. எனக்கு நியாயம் வேணும், ஐ வாண்ட் ஜஸ்டிஸ், எனக்கு அது உண்மை தெரிஞ்சு ஆகணும் அப்படின்னு போட்டார். கடைசியாக தீர்ப்பு என்ன தெரியுங்களா? ஒண்டர்ஃபுல் தீர்ப்பு. ஜட்ஜு என்ன சொல்லிட்டாரு, அந்த 1 ரூபாய் அதிகமாய் பெற்றதை நீங்கள் கொடுத்துடணும். யார்? மீன் கடைக்காரர். சரி, அப்புறம் அவருடைய மன உளைச்சலுக்கு நீங்கள் நஷ்டஈடாக 2000 ரூபாய் கொடுக்கணும். சரி, அதுக்கு மேலே கோர்ட்டு செலவுக்கு 3000 ரூபாய் கொடுக்கணும். எப்படி பார்த்தீங்களா? ஒரே 1 ரூபாய்க்கு ஆசைப்பட்ட மீன் கடைக்காரருடைய நிலைமை பார்த்தீங்களா? பல நாள் கோர்ட்டுக்கு அலைஞ்சு திரிஞ்சு அங்கே போய் நின்று கை கட்டி கேள்விக்கு பதில் சொல்லி படாத பாடுபட்டு அந்த சில நாட்களில் கடையில் சரியாக கவனிக்க முடியாமல் எத்தனையோ விஷயங்கள் போக
இப்போ 5000 ரூபாய் இவருக்கு நஷ்டம். ₹1 இவர் கொடுக்க வேண்டியது அது பரவாயில்ல. ஆனால் 5000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாரு. அந்த ₹1 வந்து இந்த சம்பந்தப்பட்டவருக்கு 5000 ரூபாய் சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. அது மட்டுமல்ல, அந்த அசால்ட்டாக அப்படி யாரையும் நம்ம நினைக்கக்கூடாது. மனிதர்களையும் சரி, சில நிகழ்வுகளையும் சரி, சில இந்த மாதிரி சில்லறை வியாபாரங்களையும் சரி. ஒரு படத்தில் கூட பூர்ண விஸ்வநாதன் அந்த 25 பைசா அப்படின்னு கேட்டுட்டு போய் ஒரு படத்தில் கண்டக்டர்கிட்ட, விஜய் படத்தில் பார்த்தீங்களா, கோர்ட்டுக்கு இழுத்து கடைசியில் நஷ்டஈடோடு கொடுக்க சொல்கிறாங்க. அதனால் ஒரே ஒரு பைசா அப்படின்னாலும் நியாயமில்லாத பைசாவுக்கு நீங்கள் ஆசைப்படாதீங்க. இதான் நான் இதில் சொல்ல வர மெயின் தீம். சரிங்களா? நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.